ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் சீக்கிரமாக ஆங்கிலத்தில் பேச தேவையான ஒரு 76 வாக்கியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது மிகவும் எளிமையானது. இட் இஸ் வெரி சிம்பிள். சிம்பிள்னா எளிமையான அர்த்தம் தருது. மீண்டும் அதை திறக்கவும். ஓப்பன் இட் அகெயின். அகெயின் பார்த்தீங்கன்னா மீண்டும் அப்படின்னு அர்த்தம் தரும். நீங்கள் என்னுடன் வர முடியுமா? கேன் யூ அக்கம்பனி மீ? அக்கம்பனினா பார்த்தீங்கன்னா கூட வர்றது. நான் இந்த பள்ளியின் மாணவன். ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ் ஸ்கூல். திஸ் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி அப்படின்ட்டு அர்த்தம் தருது. நான் அவளிடம் பேரம் பேசினேன். I bargained with her. I bargained with her. Bargainனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரம் பேசுறது. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்கள்? What did you expect? What did you expect? Expect பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கறது அப்படின்னு அர்த்தம் தருது. வகுப்பு முடிந்ததும் நாம் சந்திப்போமா? Shall we meet after class? Meetனா சந்திக்கிறது. Shall we meet after class? இதில் பெருமைப்பட ஒன்றும் இல்லை. There is nothing to boast about it. There is nothing to boast about it. Boastனா பார்த்தீங்கன்னா பெருமை பேசுறது. சரிங்களா? நீங்கள் மிகவும் அடக்கமானவர். You are very humble. You are very humble. Humbleனா அடக்கமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பாடத்தை மீண்டும் படியுங்கள். Reverse the lesson every day. Reverse the lesson every day. Reverseனா மீண்டும் படிக்கிறது. அவள் வாயடைத்து போனாள். She was speechless. She was speechless. Speechlessனா வாயடைச்சு போறது. நல்ல மதிப்பெண் எடுத்தீர்களா? Did you get a good mark? Did you get a good mark? Good markனா நல்ல மதிப்பெண். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். I think you will like it. I think you will like it. Will likeனா பிடிக்கும். thinkனா நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் தருது. இது என்ன? What is this? What is this? Thisனா இது. நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? Do you allow it? Do you allow it? அலோனா அனுமதிக்கிறது அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அது அவசியம். இட் இஸ் நெசசரி. இட் இஸ் நெசசரி. நெசசரினா அவசியம் என்ற அர்த்தம் தருது. அது சிறந்ததாக இருந்தது. இட் வாஸ் த பெஸ்ட். இட் வாஸ் த பெஸ்ட். பெஸ்ட்னா சிறந்ததாக அப்படின்னு அர்த்தம் தருது. நாள் முழுவதும் வீட்டில் இருந்தான். He stayed home all day. He stayed home all day. All dayனா நாள் முழுவதும் அப்படின்னு அர்த்தம் தருது. படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். I need to focus on studying. I need to focus on studying. To focusனா பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்துறது. கவனம் செலுத்த அப்படின்னு அர்த்தம் தருது. இதை என் அம்மா சொன்னார். My mother told this. My mother told this. toldனா சொன்னார் அப்படின்னு அர்த்தம் தருது. நான் புதிய வடிவமைப்பாளர். I am the new designer. I am the new designer. Designerனா வடிவமைப்பாளர். சித்தார்த் அதை பிறகு முடிப்பான். சித்தார்த் will finish it later. பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லேட்டர் அப்படின்ற வேர்டு வரும். அவர்கள் நண்பர்கள் என்று நான் நினைச்சேன். I thought they were friends. I thought they were friends. thoughtனா நினைத்தேன் அப்படின்னு அர்த்தம் தருது. அவளுடைய சகோதரி சில படங்களை எடுத்தாள். Her sister took some photos. யார் இந்த படத்தெல்லாம் எடுத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா her sister took some photos அப்படின்னு சொல்லி நம்ம பதில் சொல்லலாம். her sisterனா பார்த்தீங்கன்னா அவளுடைய சகோதரி.
நாங்கள் விடுமுறையை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். We are talking about holidays. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நாங்கள் வந்து ஹாலிடேஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். We are talking about holidays அப்படின்னு நம்ம பதில் சொல்லலாம். அவள் இப்பொழுது விளையாட விரும்புகிறாள். இப்போ அவளுக்கு என்ன வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க நான் சொல்லுவோம், அவளுக்கு இப்போ விளையாடணுமாப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை மாதிரி she wants to play now. She wants to play now. உங்கள் பதில் என்ன, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு தான் வாட் இஸ் யுவர் ஆன்சர். வாட் இஸ் யுவர் ஆன்சர். நான் ஏற்கனவே அங்கே சாப்பிட்ருக்கேன். நீ அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கியா அப்படின்னு யாரும் அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா நான் ஏற்கனவே அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்ருக்கேன். ஐ ஹாவ் ஈட்டன் தேர் ஆல்ரெடி. ஐ ஹாவ் ஈட்டன் தேர் ஆல்ரெடி. ஆல்ரெடினா ஏற்கனவே. நான் உங்களை அழைக்க வேண்டும். ஐ ஹாவ் டு இன்வைட் யூ. நீங்கள் ஒரு கல்யாணம் வச்சுருக்கீங்கன்னா என்ன, நான் உங்களை கூப்பிடணும்ப்பா அப்படின்னு சொல்லலைங்களா, அதுக்கு தான் நீங்கள் இந்த வேர்டை பயன்படுத்தணும். ஐ ஹாவ் டு இன்வைட் யூ. என் மகனுக்கு இப்போ 2 வயசு. உங்கள் பையனுக்கு என்ன வயசுப்பா அப்படின்னு கேட்கும்போது என் பையனுக்கு வந்து 2 வயசு ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடங்கள்ல இதை நம்ம பயன்படுத்தணும். மை சன் இஸ் 2 years old. மை சன் இஸ் 2 years old. அவரது மனைவி அவர்களை சந்திக்க விரும்புகிறார். யார் வந்து அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா ஹிஸ் ஒய்ஃப் வாண்ட்ஸ் டு மீட் தேம். ஹிஸ் ஒய்ஃப்னா வந்து அவரது மனைவி, வாண்ட்ஸ்னா வந்து விரும்புகிறாங்க, டு மீட்னா வந்து சந்திக்க, தெம்னா அவர்களை. ஹிஸ் ஒய்ஃப் வாண்ட்ஸ் டு மீட் தெம். நான் எனது ஐடியா வந்து கொண்டு செல்ல மறந்துட்டேன். வீட்லேயே வச்சுட்டுருவோம் சில நேரங்களில், ஸோ அதை மாதிரி ஐ ஃபர்காட் மை ஐடி கார்டு. அவள் சந்தைக்கு சென்றாள். அவள் வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. அவள் எங்கே போயிருக்கா, மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இதை பயன்படுத்தலாம். ஷீ வென்ட் டு த மார்க்கெட். அவர் எங்கள் அணியின் உறுப்பினர். ஹீ இஸ் மெம்பர் ஆஃப் அவர் டீம். மெம்பர்னா உறுப்பினர் அப்படின்னு அர்த்தம் தருது. அவர் ஒரு பிரபலமான எழுத்தாளர். He is a well-known author. He is a well-known author. நீங்கள் தனியாக வீட்டிற்கு செல்கிறீர்களா? Are you going home alone? Are you going home alone? Goingனா வந்து போறது. நான் சாப்பாட்டிற்கு பணம் தருவேன். I will pay for the food. will payனா வந்து பணம் தருவேன் அப்படின்னு அர்த்தம் தருது. I will pay for the food. அதை எப்படி செய்வது என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know how to do it? Do you know how to do it? Do you knowனா வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம் தருது. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் அணியலாம். You can wear whatever you want. You can wear whatever you want. Whateverனா பார்த்தீங்கன்னா என்ன வேணுமானாலும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. தேர்வு செய்வது எனக்கு கடினம். It is difficult for me to choose. To choose-னா தேர்வு செய்வது அர்த்தம் தருது. It is difficult for me to choose. அடுத்த முறை நான் உங்களோட ஜாயின் பண்ணுவேன். Next time I will join you. Next time I will join you. Next timeனா வந்து அடுத்த முறை அப்படின்னு அர்த்தம் தருது. நான் செலவழிக்க விரும்புவதை விட இது அதிகமா இருக்கு. That is more than I want to spend. That is more than I want to spend. இன்று மாலை நீங்கள் ஃப்ரீயா? இன்னைக்கு சாயந்தரமா நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? Are you free this evening? Are you free this evening? This eveningனா இன்று மாலை அப்படின்னு அர்த்தம் தருது. நான் விலையை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். I would like to know about the price. I would like to know about the price. Would likeனா வந்து விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் தருது. நான் மாலை சுமார் 4 மணிக்கு வருவேன். I will come at around 4 p.m. Aroundனா வந்து சுமாரா அப்படின்ற அர்த்தம் தருது. கிட்டத்தட்ட அப்படின்ற அர்த்தம் தருது. I will come at around 4 p.m. அவர் 3 மாதங்களுக்கு முன்பு இங்கு சேர்ந்தார். He joined here 3 months ago. He joined here 3 months ago. Agoனா முன்பு.
இந்த பணியை முடித்துவிட்டு சாப்பிடுவேன். I will eat after finishing this task. I will eat after finishing this task. This taskனா இந்த பணி. அவர்கள் உங்களிடம் சில கேள்விகளை கேட்பார்கள். They will ask you some questions. They will ask you some questions. Some questionsனா பாத்தீங்கன்னா சில கேள்விகள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் அதை பற்றி உங்களுக்கு தெரிவிப்பார்கள். They will inform you about it. They will inform you about it. Theyனா அவர்கள். Will informனா தெரிவிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். எதை வாங்குவது என்று முடிவு செய்து விட்டீர்களா? Have you decided which one to buy? Have you decided which one to buy? Which oneனா எந்த ஒன்று அப்படின்னு அர்த்தம். இது எனது சமீபத்திய பொழுதுபோக்கா மாறிச்சு. It has become my recent hobby. ஹாபினா பொழுதுபோக்கு. It has become my recentனா சமீபத்திய அப்படின்னு அர்த்தம். It has become my recent hobby. எனக்கு இங்கு பக்கத்துல ஒரு பிரபலமான ரெஸ்டாரண்ட் தெரியும். I know a famous restaurant near here. I know a famous restaurant near here. அவர்கள் வருடத்திற்கு 3 முறை பயணம் செய்கிறார்கள். They go traveling 3 times a year. 3 timesனா 3 முறை அப்படின்னு அர்த்தம். அசோக் அதனுடன் விளையாடினான். Ashok played with it. Ashok played with it. With itனா அதனுடன் அப்படின்னு அர்த்தம். ஷியாம் எப்பொழுதும் கூடைப்பந்து பயிற்சி செய்தார். ஷியாம் practiced basketball all the time. ஷியாம் practiced basketball all the time. All the timeனா பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி கையாளுவது என்று அவளுக்கு தெரியுமா? Does she know how to handle it? Does she know how to handle it? How to handleனா எப்படி கையாளுவது அப்படின்னு அர்த்தம். நாம் ஒன்றாக வேலை செய்யலாம். We can work together. We can work together. Togetherனா ஒன்றாக. அது அவளுடைய அம்மாவின் பிறந்த நாள் விழா. It is her mother birthday party. நீங்கள் எங்கள் அனைவரிலும் மெல்லியவர். You are the thinnest of all of us. You are the thinnest of all of us. thinnestனா மெல்லியவர் அப்படின்னு அர்த்தம். எனக்கு அது கூடிய சீக்கிரம் வேண்டும். I want it as soon as possible. I want it as soon as possible. இன்று வானிலை அழகாக இருக்கிறது. The weather is beautiful today. Beautifulனா அழகாக. வைபவுக்கு இப்போது அது தேவை. வைபவ் needs it now. வைபவ் needs it now. சுனில் எங்களுக்காக ஆரஞ்சு சாறு தயார் செய்தார். சுனில் prepared orange juice for us. preparedனா பார்த்தீங்கன்னா தயார் செய்தார் அப்படின்னு அர்த்தம். சுனில் prepared orange juice for us. எனக்கு தகவல் அனுப்ப முடியுமா? Can you send me the information? Can you send me the information? நீங்கள் எங்களுடன் வர விரும்புகிறீர்களா? Do you want to come with us? Do you want to come with us? With usனா எங்களுடன் அப்படின்னு அர்த்தம். இன்னும் 10 நிமிடங்களில் வந்து விடுவார்கள் என்று நினைக்கிறேன். I think they will be in 10 minutes. I think they will be in 10 minutes. I think நான் நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அவள் நிச்சயம் வருவாள். She will definitely come. She will definitely come. Definitely அது நிச்சயம் நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். மற்றவர்கள் இன்னும் வரவில்லை. The others haven't arrived yet. The others haven't arrived yet. Haven't arrivedனா வரவில்லை. The othersனா பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். Yetனா இன்னும். எங்கே அமைந்துள்ளது? Where is it located? Where is it located? அவள் தன்னம்பிக்கை உடையவள். She is confident. She is confident.
அவளுடைய சகோதரன் நீ இல்லாமல் போக முடியாது. Her brother can't go without you. Her brother can't go without you. Without youனா வந்து நீங்கள் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் தருது. அது எனக்கு எப்படி தெரியும்? How do I know that? How do I know that? அவள் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டு இருந்தாள். She was watching a movie. She was watching a movie. அவருக்கு சாப்பிட ஏதாவது வேண்டும். He wanted something to eat. He wanted something to eat. Somethingனா ஏதாவது அப்படின்னு அர்த்தம் தருது. நாம் 5 வருடங்களாக நண்பர்களாக இருக்கிறோம். We have been friends for 5 years. We have been friends for 5 years. For 5 yearsனா வந்து பார்த்தீங்கன்னா 5 வருடங்களாக அப்படின்னு அர்த்தம் தருது. மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.